விஜய் அவர்கள் செய்ய முயற்சி பண்றது அரசியல் மாற்றம். இப்ப திமுக எப்படி ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வந்தாங்களோ, காங்கிரஸை வீழ்த்தி அந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றத்தை அவர் ட்ரை பண்றார். ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னா உங்களுக்கு ஐடியாலஜி வேணும், அரசியல் செயல்பாடு வேணும், ஒரு போராட்ட குணம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க அதை செய்ய முடியும். நீங்க இப்ப இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் செயல்படுற மாதிரியே நான் செயல்படுவேன்னா நீங்க அதை அச்சீவ் பண்ண முடியாது. இன்னைக்கு திராவிட கட்சிகள் கேஷுவலா இருக்காங்கன்னா அன்னைக்கு அவங்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்க. அரசியல் மாற்றம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் ஆகி இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் நம்பி அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நீங்க ஸ்டார்டிங்லேயே அந்த ரூட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அரசியல் மாற்றம் ஏற்படுத்துறது அது டிஃப்ரெண்ட் கேம். அது திராவிடத்துக்கு மாற்றா நீங்க ஏதாவது ஒன்று பொசிஷன் பண்ணும். அந்த விஷயத்தை அவர் பண்ணல. ஆனால் டெஃபினட்டா விஜய் அவர்கள் ஒரு 5-10% ஓட்ஸ் வாங்குவாருன்றது என்னோட நம்பிக்கை. பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார். 5-10% சாதாரண நம்பர் கிடையாது. சீரியஸ் இம்பாக்ட் ஏற்படுத்துவார். ஆனால் அதை சஸ்டெயின் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா என்ன பொறுத்தளவு சஸ்டெயின் பண்ண மாட்டார். ஏன்னா சஸ்டெயின் பண்ண முடியாது ஐடியாலஜிலாம் இல்லாமல். கரெக்ட். ஸோ எலெக்ஷனில் அவர் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் பெருசாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப முடியாது. கரெக்ட்.